அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தில் இதற்கு முன்னர் இருந்த சிறு குறைகளை களைந்தும் ஊழியர்களின் கோரிக்கைகளை ஏற்றும் நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி யூபிஎஸ் திட்டத்தின்படி ஓய்வூதியத்திற்காக ஊழியரின் பங்களிப்பு 10%, மேலும் அரசாங்கத்தின் பங்களிப்பு 18.5% இருக்கும். என்பிஎஸ் திட்டத்தின்படி ஓய்வூதியத்திற்காக ஊழியரின் பங்களிப்பு 10%, மேலும் அரசாங்கத்தின் பங்களிப்பு 14% இருக்கும். யூபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய 12 மாதங்களின் சராசரி அடிப்படை சம்பளத்தில் 50% மாத ஓய்வூதியமாக இருக்கும். 10 ஆண்டுகள் மட்டும் பணியாற்றிருந்தாலும் 10,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும். என்பிஎஸ் திட்டத்தில் உறுதியான ஓய்வூதிய தொகை தெரியாது. யூபிஎஸ் திட்டத்தில் பணியில் இருக்கும் போது ஊழியர் மரணம் அடைந்தால் குடும்பத்திற்கு ஓய்வூதியத்தில் 60% கிடைக்கும். யூபிஎஸ் திட்டத்தில் கிராச்சுவிட்டி என்கிற பணிக்கொடையாக ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் 10 ஒரு பங்கு 6 மாதத்தை கணக்கிட்டு வழங்கப்படும். என்பிஎஸ் திட்டத்தில் கிராச்சுவிட்டி எனும் பணிக்கொடை கிடையாது. யூபிஎஸ் திட்டத்தில் பணவீக்கம் மற்றும் விலைவாசியை அடிப்படையாக கொண்டு ஓய்வூதியம் மாறுபடலாம். என்பிஎஸ் திட்டத்தில் பணவீக்கம் மற்றும் விலைவாசி கணக்கில் கொள்ளப்படாது. 2 வகையான ஓய்வூதிய திட்டங்களில் ஏதேனும் ஒன்றை மாநில அரசுகளே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். வரும் ஏப்ரல் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் இந்த திட்டம் தொழிலாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்பதே உண்மை.